Hi guys, welcome to Tamil Coding Academy. So, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் டுட்டோரியல். ஓகேவா? ஃபங்க்ஷன்னா என்ன? ஏன் இது இருக்கு? தென் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன். ஃபங்க்ஷன் ஆர் ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட் தட் பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிபிக் டாஸ்க் இன் ஜாவாஸ்கிரிப்ட். அப்ப ஃபங்க்ஷன்ன்றது ஒரு ரீயூசபிள் கோட். இப்ப சாம்பிள் நம்ம வீட்டையே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்களேன். ரெகுலரா நம்ம பண்றது மார்னிங் வந்து பிரஷ் பண்றோம். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, ரைட்? ஸோ ப்ரஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம மைண்ட்ல ட்ரிகர் ஆன அடுத்த செகண்ட் ஸோ வி டேக் எ ப்ரஷ் பேஸ்டோ இல்லை நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ தென் ப்ரஷ் பண்ணிடுவோம் இல்லையா? அது ஒரு ரொட்டீனாகவே பழகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். ஒரு வாட்டி நீங்கள் அந்த கோட் அடிச்சிட்டிங்கன்னா அதை திரும்பி நீங்கள் பண்ண தேவை. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கால் பண்ணால் போதும், அது திரும்ப 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 என்ன ஆகும், ஒர்க் ஆகும். இப்போ ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்கும்? கண்டிப்பாக ஒரு கண்டிஷன் இருக்கும், பிளாக் ஆஃப் கோட் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 1000 லைன் ஆஃப் கோடுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் பியூர்லி மேட் அப் ஆஃப் லாஜிக் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு திரும்பி தேவைப்படுது. அது 1 லைன் ஆஃப் கோடா இருந்தாலும் சரி, 1000 லைன் ஆஃப் கோடா இருந்தாலும் சரி, திரும்பி உங்களுக்கு தேவைப்படுது. அது திரும்பி நம்ம அடிக்கிறது பெஸ்டா, அதே லாஜிக் சார் வேற ஒரு இடத்துல, இல்ல ஏற்கனவே அடிச்ச லாஜிக்கை கால் பண்றது பெஸ்டா? ஏற்கனவே அடிச்ச லாஜிக்கை கால் பண்றது தானே பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி இங்க ரீயூசபிலிட்டி ஆஃப் பிளாக் ஆஃப் கோட். ஓகே, they allow for code modularization, reusability and maintainability. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கோடை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரீயூசபிள் பண்ணலாம். ஒரு இடத்துல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அதை திரும்பி யூஸ் பண்ணிக்க முடியும். கோட் மெயின்டெனபிலிட்டி. ஸோ அந்த கோட் மெயின்டெனன்ஸ் என்னும் போது திரும்ப 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 ஒரே கோடை திரும்ப திரும்ப எழுதிட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் லிட்டரலி லுக்கிங் லைக் எ மெஷப் திங். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாம இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோடை ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபங்க்ஷனால கீ கான்செப்ட் இன் ஃபங்க்ஷன் என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னா பராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷன் கேன் டேக் இன்புட் த்ரூ பராமீட்டர். அப்ப ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனா அதுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும் நம்ம, அப்பதான் அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ஓகே, தென் we need to trigger that one, right? ஸோ அந்த ஃபங்க்ஷனோட இன்புட் தான் அந்த பாராமீட்டர் சொல்றாங்க. அண்ட் ரிசீவ் வேல்யூ ஆஸ் ஆர்குமெண்ட். அப்ப கண்டிப்பா ஒரு இன்புட் இருக்கும், ஒரு வழி இருக்கும். அந்த வழியா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பாராமீட்டர் வழியா தான். இட்ஸ் அ பாராமீட்டர், அந்த வழி தான் அந்த பாராமீட்டர். அது வழியா நம்ம என்ன பண்ண முடியும், சம் டேட்டாஸை சென்ட் பண்ண முடியும். அந்த வேல்யூன்றது இங்க என்ன டேட்டா டைப் ஆகலாம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்பரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம், புலினா இருக்கலாம், அரேவா இருக்கலாம், இல்ல அரேக்குள்ள அரேவா இருக்கலாம், அரேக்குள்ள ஆப்ஜெக்டா இருக்கலாம், ஆப்ஜெக்ட்குள்ள அரேவா இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூஸை சென்ட் பண்ணா அது வந்து ஆர்குமெண்ட். ரிசீவ் வேல்யூ ஆஸ் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ பாராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன, இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் இன்டர்வியூல. ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடாதீங்க, இட்ஸ் வேற வேற. ஸோ parameter is the input, the path, the way, but the argument is the value. So உள்ள என்ன போகுது அப்படின்றது தான். ஓகேவா? இட்ஸ் அ வேல்யூ. ஸோ we need to clear in this concept. Then return value. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ரிட்டர்ன் வேல்யூ. நம்ம பிரஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் என்ன நடக்கும், அப்புறமா வாய்க்கு பிடிச்சது தொடச்சிட்டு நீர் அப்படின்னு இழிச்சு பார்ப்போம். கரெக்டா? அதுதான் நடக்கும். லைக் வைஸ் இங்க எந்த ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தாலுமே அதுக்கு கண்டிப்பா ஒரு ரிட்டர்ன் வேல்யூ நடக்கும். Take some example like marriage function. Okay, so wedding இல்ல போட்டோ ஷூட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு அவுட்புட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே ரிட்டர்ன் வேல்யூஸ். A function can return a value as a result of the execution. ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போ a பிளஸ் பி அப்படின்ற ஒரு ரெண்டு டேட்டாவை ஆட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. ஓகேவா? இல்ல ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. இல்ல ஒரு பிஎம்ஐ கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறோம். இல்ல ஏஜ் கால்குலேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறோம். ஓகேவா? எவ்ரி திங் இஸ் அ லாஜிக், ரைட்? எல்லா லாஜிக்குமே இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரன் பண்ணுவோம். ஸோ நம்ம அதுக்கு இன்புட் நம்ம என்ன கொடுப்போம், இப்போ ஏஜ் கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க இன்புட்டா நீங்க என்ன கொடுக்க போறீங்க, ஒரு பாத்து வேல்யூ வந்து என்ன கொடுக்க போறீங்க, கரண்ட் டேட்டு, உங்க டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் கொடுக்குறீங்க. அது என்ன பண்ண போகுது, உள்ள நீங்க லாஜிக் எழுதிருப்பீங்க, அந்த ரெண்டு டேட்டையும் வச்சு மைனஸ் பிளஸ் பண்ணி சம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுவோம். அந்த அவுட்புட் என்னவா இருக்குன்னா உங்க ஏஜா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் சினாரியோ. ஸோ ஸ்கோப். வேரியபிள் வித்தின் அ ஃபங்க்ஷன் ஆர் ஒன்லி ஆக்சசபிள் வித்தின் தட் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷனே பிளாக் ஆஃப் கோட், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நான் வந்து வேர் வேரியபிள் சொல்லல, அது குளோபல். ஓகேவா? நான் லெட் அண்ட் கான்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து ஸ்கோப், ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே. ஸோ வேரியபிளே பார்த்துருப்போம். ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்றது ஒன்று மென்ஷனாக இருக்கு. ஓகே. தென் தேர்ட் காலம்ல இங்க ஸோ வேரியபிள் வித்தின் அ ஃபங்க்ஷன் ஆர் ஒன்லி அக்சசிபிள் வித்தின் தட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை விட்டு வெளியில நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த ஃபங்க்ஷன்ல மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? க்ளோஷர். க்ளோஷர் இஸ் அ கான்செப்ட். ஓகே. ஸோ கண்டிப்பா க்ளோஷர் கான்செப்ட் நம்ம படிப்போம். ஸோ அடுத்தடுத்து இருக்கு நமக்கு பாருங்க, ஸ்கோப்ஸ் அண்ட் க்ளோஷர் ஃபுல்லாக ப்ரீஃபா படிப்போம். ஸோ இப்போதைக்கு சின்னதாக சொல்லிக்கிறேன். ஃபங்க்ஷன் ஹேவ் ஆக்சஸ் டு தர் ஓன் ஸ்கோப். அப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷன் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட முடியும். த ஸ்கோப் ஆஃப் அவுட்டர் ஃபங்க்ஷன் அண்ட் த குளோபல் ஸ்கோப். அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ க்ளோஷர்ன்றது இட்ஸ் பண்டில் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. அப்ப ஒரு பேரண்ட் ஃபங்க்ஷன் ஒரு சைல்டு ஃபங்க்ஷன் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட் ஃபங்க்ஷன் கிட்ட இருக்க சம் டேட்டாவை நம்ம என்ன பண்ண முடியும், சைல்டு ஃபங்க்ஷனால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் கால்ட் த இன்ஹெரிட்டன்ஸ், வாழையடி வாழையாக. ஓகே. தென் இதுதான் இந்த க்ளோஷர் மெத்தட்ஸ். இதை நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபங்க்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ கீழே எக்ஸாம்பிள் க்ளோஷருக்கு வந்துச்சுன்னா ஒரு என்விரான்மெண்ட் கண்டிப்பா நான் சொல்றேன். ஸோ இங்க ஒய் யூஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஸோ மாடுலாரிட்டி, ரீயூசபிலிட்டி அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே. ஸோ இதெல்லாம் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நோட்ஸ். எதுக்காக ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு கண்டிப்பா கேட்டாங்கன்னா யூ நீட் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஒன். ஓகே. பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் இன்டு ஸ்மாலர் மேனேஜபிள் பீசஸ். அப்ப பெரிய பெரிய டாஸ்க்கை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸா எடுத்து ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். சூரிய மாதிரி ஒரே வாயில 20 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ உன் வாயில சாப்பிடுவேன்னா என் வாயில சாப்பிடணும் சொல்லலை. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியல, இட்ஸ் ஹியூஜ் கோட் அப்படின்னும் போது நம்ம செக்ரிகேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், இன்ஃபர்மேஷன் சார் தனித்தனியா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸும் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே. தென் ரீயூசபிலிட்டி. ரைட் கோட் ஒன்ஸ் அண்ட் யூஸ் இட் இன் மல்டிபிள் பிளேசஸ். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டுனா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி ஒரு வாட்டி நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அதை நான் எங்கேயுமே என்ன பண்ண மாட்டேன், திரும்பி அதை கிரியேட் பண்ண மாட்டேன். அதை ஒரு வாட்டி நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன், எங்கேயாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அதை குடோன்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே கால் பண்ணீங்கன்னா போதும், அந்த நேம் ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடும். ஓகேவா? ஒரு லாஜிக். ஓகே. தென் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அ ப்ராசஸ், உங்களுக்கு தெரியும். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்ல அப்ஸ்ட்ராக்ஷன் வரும். ஸோ இங்கே ஊப்ஸ் கான்செப்ட் எடுக்கும்போது நம்ம அதை கண்டிப்பாக படிப்போம். ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸ்போஸ் ஒன்லி வாட் நெசசரி. ஸோ அது என்ன இம்ப்ளிமெண்டேஷன்? இப்போ நான் லாகின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைட்ல போயிட்டு பேக் எண்ட்ல போயிட்டு உங்களோட டேட்டா பேஸ்ல இருக்க டேட்டா, தென் நீங்க கொடுத்த டேட்டா, இந்த ரெண்டு டேட்டா மேட்ச் ஆச்சான்னு பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும், சக்சஸ்ஃபுல், ஃபெயிலியர், பாஸ்வேர்ட் மிஸ் மேட்ச், யூசர் ஐடி மிஸ் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. யூசருக்கு தெரிய வேண்டியது அந்த கிரீன் கலர் சிம்பிள், லாகின் சக்சஸ், லாகின் ஃபெயில்டு, பாஸ்வேர்டு இஸ் ராங் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அப்ப இங்க அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைடிங் இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதெல்லாம் அந்த ஹைட் பண்ணிட்டு ஸோ எக்ஸ்போஸ் ஒன்லி வாட் நெசசரி. ஸோ ஒரு யூசருக்கு என்ன வேணுமோ, என்ன தெரிஞ்சா ஓகேவோ அதை மட்டும் கொடுக்கறது அப்படின்றத அந்த அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். ஃபங்க்ஷன் ஆர் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட். அப்ப என்டையர் ஜாவா ஸ்கிரிப்டுமே எதுல பில்ட் ஆகிருக்கும், இங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல். ஓகே. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆப்போனன்ட் இருக்காரு, கிளாஸ். ஓகே. ஆனா இன்னைக்கு 95% வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல தான் யூஸ் பண்றாங்க. சொல்ல போனா 99.1% கூட சொல்லலாம். யாரும் கிளாஸ்ல ஒன்றும் கோட் பண்றது இல்லை, சம்படிஸ் ஒன்றும் கோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னு தெரியல, அது அவங்கள தான் கேட்கணும். தென் ஒன் அனதர் திங், ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஃபங்க்ஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் எஃபெக்டிவ் ப்ரோக்ராமிங் அண்ட் கிரியேட்டிங் ஸ்கேலபிள் மெயின்டெனபிள் கோட். அப்ப நீங்க ஒரு ஸ்கேலபிளான ஒரு கோட், மெயின்டெனபிளான ஒரு கோட், ஸோ ரீயூசபிலிட்டி கோட். அப்ப ஒரு கோட் அடிச்சிட்டீங்கன்னா அது திரும்ப திரும்ப அடிக்காம அந்த கோட திரும்பி எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கு ஃபங்க்ஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 6 ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். A function declaration define a named function that can be called later in a code. ஓகேவா? அது என்ன நேம்டு ஃபங்க்ஷன்? இப்போ என் பேர் சந்தானம் இல்லையா? ஸோ சாதி, ஆதிஷ், அவினாஷ், எவ்ரி ஒன் ஹாவ் த டிஃபரெண்ட் நேம், ரைட்? ஸோ இப்போ என் பேருக்கு நான் மட்டும் தான் திரும்பி பார்ப்பேன். அதே மாதிரி இங்க ஃபங்க்ஷன் இருக்கும்.
அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கும், அதனால அந்த நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்களாமா. ஓகே, பரவாயில்ல. ஸோ அடுத்தது அந்த நேமை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யுமா, ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க சொல்ல வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். A function declaration define a named function that can be called later in the code. அப்ப ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணு, அதுக்கு ஒரு நேம் கொடுத்துரு, உனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் நீ கால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இதுக்கு என்னென்ன சின்டாக்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம்டு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகேவா? லிட்டில் பிட் ஜூம் பண்ணிக்கிறேன், இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபங்க்ஷன் இஸ் a special reserved keyword. ஓகே, ஃபங்க்ஷன் இஸ் a special reserved keyword. தென் இங்க greet அப்படின்றது இட் இஸ் a function name. ஃபங்க்ஷனுக்கு நம்ம அசைன் பண்ணக்கூடிய நேம், அது என்னவா வேணா இருக்கலாம். ஸோ calculate age, calculate BMI. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் மேரேஜ், ஃபங்க்ஷன் வெட்டிங், ஸோ ப்ரீ வெட்டிங், ஃபோட்டோஷூட். ஓகே, ஸோ என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றீங்க, ஃபங்க்ஷன்னா என்னது? ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் ஆக்ஷன், ரைட்? ஸோ தென் இங்கே ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கிரியேட் பண்றீங்க. தென் ஸோ இதுதான் அந்த கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, ஸோ யூ ஆர் கோயிங் டு கிவ் அ பேராமீட்டர். ஸோ ஒரு பேராமீட்டர், அதுதான் பாத். அந்த பேராமீட்டர் பாத் வழியா யூ ஆர் சென்டிங் சம் ஆர்குமெண்ட் வேல்யூஸ். ஓகே, என்ன பண்றன்றத பாருங்க. இந்த இடத்துக்கிட்ட console.log hello அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங். தென் plus அப்படின்றது இட்ஸ் ஆபரேட்டர் தட் இஸ் யூஸ்ட் டு கம்பைன் மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் மல்டிபிள் வேல்யூஸ். இங்க நேம், இந்த நேம்ன்றது நம்ம என்னன்னு சொல்லல, நேம்ன்றது என்னன்னு சொல்லல. தென் அகைன் பிளஸ், தென் அகைன் ஸ்ட்ரிங். ஓகே, இப்ப இந்த ஃபங்க்ஷனை யாரு கால் பண்றாங்களோ அவங்க நேம் இங்க வரும். ஓகே, தென் இப்ப இந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது? இட்ஸ் a greet. ஓகே, இங்க கிரேட்டா கிரீட்டா, ஸோ கிரீட்னே வச்சுப்போமே. ஸோ கிரீட் ஜான். ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி, அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணி, ஓகே, நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன சென்ட் பண்ண போறோம்? we are going to send a parameter. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட அந்த பேராமீட்டர், இதுதான் பேராமீட்டர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பேராமீட்டர், இது நம்ம வேல்யூ, அதாவது அந்த பேராமீட்டருக்கு சென்ட் பண்ற வேல்யூ. ஜான் அப்படின்றது பேராமீட்டருக்கு சென்ட் பண்ற வேல்யூ ஆர்குமெண்ட். இப்ப இதுதான் ஆர்குமெண்ட். ஓகே, இந்த ஆர்குமெண்ட் என்ன டைப் சொல்லுங்க? String. It's a string. So இது என்னது? Parameter. Super. Parameter is a way, the path. Okay, அந்த வழியா நம்ம என்ன பண்ண போறோம்? So values சென்ட் பண்ண போறோம். அந்த வேல்யூஸ் பேர் தான் ஆர்குமெண்ட். ஓகே, இப்ப அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணா இங்க என்ன பண்ணும்? அந்த ஃபங்க்ஷன் இங்க இருக்க பேராமீட்டர்ல இங்க என்ன இருக்குன்னா இந்த வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு செட் பண்ணிடும். சோ இப்ப இந்த நேம்ன்ற இடத்துல என்ன இருக்கு? now John. so whenever the function is called, so இந்த function கால் ஆச்சுன்னா the hello John is printed. okay, அவ்வளவுதான், சிம்பிள். okay, then இங்க again greet Emily அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துக்கிட்ட என்ன வேல்யூ இருக்கும்? Emily. so it will print the console.log hello Emily. okay, so அவ்வளவுதான். so function declaration, it's simple. ஒரு function, it's a block of code with some certain condition. okay, so இதான் நம்ம கண்டிஷன் சொல்லுவோம் இல்லையா? இந்த கண்டிஷன்ல நம்ம பாராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். தென் இங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம். தென் எங்கேயாவது ஒரு இடத்துல கால் பண்ணிக்கலாம், எங்க வேணா கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? எங்க வேணா கால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க கால் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூவை சென்ட் பண்ணீங்கன்னா, ஆர்குமெண்ட்டை சென்ட் பண்ணீங்கன்னா அந்த பாராமீட்டர்ல போயிட்டு அந்த வேல்யூ செட் ஆகும். தென் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க பிளாக் ஆஃப் கோட்ல நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பாராமீட்டர் இருக்க வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? தட்ஸ் கால்ட் தி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். A function expression define a function as a variable assignment. ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை, ஒரு ஃபங்க்ஷன், அதே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றீங்க, கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு வேரியபிள்ல நீங்க என்ன பண்றீங்க? அசைன் பண்றீங்க. ஓகேவா? அந்த மாதிரி வேரியபிள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டோம்னா இங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேரியபிளுக்கு அதை அசைன் பண்றீங்க. ஸோ கான்ஸ்டன்ட்ன்றது என்னது? இட்ஸ் அ பாக்ஸ், இட்ஸ் அ கண்டெய்னர். கிரீட்ன்றது என்னது? இட்ஸ் அ கண்டெய்னர் நேம். ஓகே, தென் இங்க
ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறீங்க, கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்றீங்க. அந்த மாதிரி நீங்க அசைன் பண்ண சொல்ல இங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன பண்ண தேவையில்ல, நேம் கொடுக்க தேவையில்ல. இங்க கொடுத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி நேம் கொடுக்காம, ஏன்னா வேரியபிள்ல நேம் கால் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடும், கால் ஆயிடும். அதனால ஓகேவா. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சு சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்றது ஸோ டைரக்டா ஃபங்க்ஷன் கீவேர்டுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும். தென் அந்த ஃபங்க்ஷன் நேமை டைரக்டா கால் பண்ணி நீங்க பாராமீட்டருக்கு ஆர்குமெண்ட் சென்ட் பண்ணுவீங்க. ஓகே. தென் இங்க அப்படியே இந்த இடத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் 2 the function expression எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க greet அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, ஓகே, தென் ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்ட் யூஸ் பண்ணி பாராமீட்டர் நல்லா பார்க்கணும். எது பாராமீட்டர், எது பிளாக் ஆஃப் கோட், எது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே. தென் so whenever this function is called, கால் பண்ணா சேம் அவுட்புட். இப்ப நான் ஃபங்க்ஷனை கால் பண்றேன், இங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். இந்த பாராமீட்டர்ல என்னமா இருக்கும், வேல்யூ நோ வேல்யூ. சோ நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணனும் அது இருக்கும். நாங்க ஜான் பாஸ் பண்ணா ஜான் இருக்கும், சாண்டின் பாஸ் பண்ணா சாண்டி இருக்கும், 1ன்னு பாஸ் பண்ணா 1ன்னு இருக்கும், 2ன்னு பாஸ் பண்ணா 2 இருக்கும், ட்ரூன்னு பாஸ் பண்ணா ட்ரூ இருக்கும், அரே பாஸ் பண்ணா அரே இருக்கும், ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணா ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா. அதை நம்ம என்ன பண்ண முடியும், உள்ள யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. சோ இதுல தெளிவா இருக்கணும். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்த்தோம், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம், தென் ஏரோ ஃபங்க்ஷன். ஓகேவா. சோ இதுதான் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். ஓகேவா. ஏன் அப்படி சொல்றேன்னா, so after 2015, okay, there is a lot of changes in JavaScript. அப்ப வந்த ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபங்க்ஷன் தான் இது. ஓகே. சோ எல்லாருமே ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். சோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டேன், அப்புறம் என்ன நானுமே, சோ எல்லா டெவலப்பருமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதிகமா யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும் கிரியேட் பண்றது. ஓகே. ஒரு வேரியபிள் நேம், தென் இந்த இடத்துக்கிட்ட parenthesis, then arrow, then block of code. ஓகேவா. சோ இவ்வளவுதான் சின்டாக்ஸ். சோ இந்த கன்சோலை மட்டும் எடுத்துட்டுனா பாருங்களேன் என்ன இருக்கும்ட்டு, இந்த இடத்துக்கிட்ட க்ளோசிங் டேக், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஃபங்க்ஷன் கீவேர்ட் கூட தேவையில்ல. சோ அவ்வளவுதான் கோடே. இந்த இடத்துக்கிட்ட ஒரு க்ளோசிங் டேக் மட்டும் போட்டுக்கோங்க. சோ சிம்பிள். இன்னும் ட்ரைமீல அதை போட்டு காமிச்சோன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் ஒரு ஏரோ, தென் ஒரு ஈக்குவல் டு, தென் ஒரு பிளாக் ஆஃப் கோட், அவ்வளவுதான் சின்டாக்ஸ். ஓகே. இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா இதை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுவோம் ஏரோ ஃபங்க்ஷனை. ஓகே. சோ அந்த வேரியபிளை கால் பண்ண சொல்ல இது ஒர்க் ஆக போகுது. சோ அந்த வேரியபிள் கால் பண்ணி நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட நடுவுல இந்த இடத்துக்கிட்ட தான் params பாராமீட்டர்னு அர்த்தம். ஓகே. இட்ஸ் ஷார்ட்கட். சோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகுது, லாஜிக்ஸ் இருக்க போகுது, LOGICS. ஓகே. அவ்வளவுதான், it get executed. ஓகே. தென் சோ அவ்வளவுதான் ஏரோ ஃபங்க்ஷன். சோ அடுத்தது ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ. சோ டாப்லேயே பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணோம். எப்ப ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா. ரிட்டர்ன் as a statement inside the function நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன். சோ ஒரு ஃபங்க்ஷன், so then function name, then we have the condition. இங்க பாராமீட்டர் இருக்கு, ஆனா இந்த இடத்துல 2 பாராமீட்டர், நீங்க கமா செப்பரேட்டர் வேல்யூஸ்ல எவ்வளவு பாராமீட்டர்ஸ் வேணா சென்ட் பண்ணிக்கலாம். then block of code. இப்ப இந்த add numberன்றத நான் எங்க கால் பண்றேன், நல்லா யோசிக்கணும். சோ கான்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள், அதுல கால் பண்றேன். இப்ப இந்த கால் பண்ண சொல்ல ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிள்ல கால் பண்ண சொல்ல, இங்க கால் என்னமோ இங்க தான் பண்றேன், ஆனா கால் பண்றதா என்ன பண்றேன், ரிசல்ட்ன்ற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நான் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க உள்ள நான் வேல்யூ கொடுக்குறேன் 5, அதான் பாராமீட்டர் 1, இது வந்து பாராமீட்டர் 1. ஓகே. தென் பாராமீட்டர் 2 இந்த இடத்துக்கிட்டே பார்க்கலாம், 2 பாராமீட்டர் இருக்கு. சோ இது வந்து ஆர்குமெண்ட், 5 and 3ன்றது ஆர்குமெண்ட், ஏபின்றது இட்ஸ் a பாராமீட்டர். ஓகே. நீங்க என்ன வேல்யூ வேணா கொடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கிட்ட. ஓகே. இதுதான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா இது காமன், நீங்க என்ன வேணா சென்ட் பண்ணலாம். சோ வேல்யூவா ஆர்குமெண்டா நீங்க என்ன வேணா சென்ட் பண்ணலாம். அது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகுது, கம்பைன் பண்ண போகுது, ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துக்கிட்ட சாண்டி சந்தான கிருஷ்ணன் சென்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் சந்தான கிருஷ்ணன், ரைட். தனுஷ் குமார் அப்படின்னு சென்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் தனுஷ் குமார். லிட்டரலி அவ்வளவுதான். இங்க நம்பர் சென்ட் பண்ணா நம்பரை கன்கேட் பண்ண போகுது, இங்க ஸ்ட்ரிங் சென்ட் பண்ணா ஸ்ட்ரிங்கை கன்கேட் பண்ண போகுது, இங்க பூலியனை சென்ட் பண்ணா ட்ரூ பிளஸ் ட்ரூ சம்திங், அவ்வளவுதான். ஓகே. சோ லைக்வைஸ் இட் கோயிங் டு ஒர்க். இப்ப பாருங்க. சோ ஒருவேளை நான் அந்த ரிசல்ட்டை கன்சோல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், சரி
இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் சொல்லிட்டேன். எதை ரிட்டர்ன் பண்ண போகுது, எங்க ரிட்டர்ன் பண்ண போகுது நம்ம தெளிவா கவனிக்கணும். ஸோ நம்ம ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷனை எங்க கால் பண்றோமோ எக்ஸாக்டா அந்த லைனுக்கு என்ன பண்ணும், இட்ஸ் த்ரோ த ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே, ஸோ இப்ப இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா a பிளஸ் பியோட வேல்யூ. ஸோ 5 + 3 8 இந்த இடத்துக்கிட்ட இருக்கு. ஸோ அதை டைரக்டா நம்ம என்ன பண்ண முடியாது, கன்சோல் பண்ணலாம். வேணும்னா அது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ரிசல்ட்டுக்கு பதிலா இந்த ரிசல்ட் எடுத்துட்டு கன்சோல்ல ஆட் நம்பர் 5,3 அப்படின்றத டைரக்டா இங்கேயே போட்டீங்கன்னா என்ன நடக்கும், சேம் இதே அவுட்புட் 8 தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதுலயும் நம்ம தெளிவா இருக்கணும். ஓகே, இட்ஸ் ஈஸி. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்ப என்ன பண்ணலாம், மல்டிபிள் பேராமீட்டரை சென்ட் பண்ணலாம். ஓகே, பை கமா செப்பரேட்டட் வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் பேராமீட்டர் சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட a பிளஸ் b அப்படின்றத தாண்டி என்ன லாஜிக் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த ஏஜ், இஃப் யூ வாண்ட் டூ த சம் மோர் லாஜிக்ஸ் லைக் இஃப் யூ வாண்ட் டு சர்ச் கால்குலேஷன், ஓகே, ஒரு thousands ஆஃப் எம்ப்ளாயி லேக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி இருக்க ஒரு அரேவை நீங்க சென்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டாப் 10 எம்ப்ளாயி எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு லாஜிக்கை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ whenever it is called, so the top 10 employee will be listed. Okay, that's it, the logic. Okay, so next, இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்திருக்கோம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் ரிசர்வ்ட் கீவேர்ட், தென் ஃபாலோடு பை நேம், ஸோ parenthesis, தென் பிளாக் ஆஃப் கோட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். whenever அந்த நேம் வச்சு கால் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது, எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ன்றது சேம் அதே ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கால் பண்ணா ஒர்க் ஆகும். என்ன ஒரு லிட்டில் சேஞ்சஸ்னா, ஸோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம நேம் கொடுக்குற இடத்துல அந்த நேம் எடுத்துடலாம், ஏன்னா நம்ம வேரியபிளுக்கு நேம் கொடுக்குறோம் அதனால. ஓகேவா? தென் அடுத்தது ஏரோ ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஏரோ ஃபங்க்ஷன் சிம்பிளி ஸோ ஓல் பிராக்கெட் ஃபாலோடு பை ஏரோ ஃபாலோடு பை பிளாக் ஆஃப் கோட், அவ்வளவுதான். ஸோ ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண போறோம், வேரியபிள் கால் பண்ணா சேம் அதே மாதிரி ஒர்க் ஆக போகுது. ஸோ இங்க நம்ம ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ரிட்டர்ன் இஸ் அ ஸ்பெஷல் ரிசர்வ்டு கீவேர்ட் லைக் ஃபங்க்ஷன் கீவேர்ட். ஸோ இங்க நம்ம ரிட்டர்னை யூஸ் பண்ணி சம்திங் இங்க ஒரு லாஜிக்கை நம்ம பண்ணிடுறோம். இந்த லாஜிக்கை நம்ம ஃபங்க்ஷனை விட்டு வெளியே அனுப்ப முடியும். ஓகேவா? ஒன்லி யூசிங் ரிட்டர்ன். இல்லைன்னா இது ஒரு பிளாக் ஆஃப் கோடு. இந்த லாஜிக் என்ன பண்ணாது, தப்பி தவறி கூட வெளியில போகவே சான்ஸே கிடையாது. ஸோ வெளியில போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படியே வெளியே போனாலும் அந்த ஃபங்க்ஷனை யாரு கால் பண்றாங்களோ, ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கு, இதை தான் கால் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்குமெண்ட் தான் இன்னும் இந்த பேராமீட்டர்ல போயிட்டு செட் ஆக போகுது. தென் அந்த பேராமீட்டர் going to calculate something, then it's returning that value, then we are printing that, we are using that directly. Okay, that's it. So function with default parameter. என்ன ப்ரோ default parameter அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, name equal to anonymous அப்படின்றது default parameter. இப்ப இந்த இடத்துக்கிட்ட வெறும் ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணிட்டு நான் நேம் கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும், கண்டிப்பா இட்ஸ் த்ரோ த எரர், ரைட்? தட்ஸ் வை இட்ஸ் அ டிஃபால்ட் பாராமீட்டர். ஸோ நேம்ன்ற நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பாராமீட்டர் அதுக்கு அசைன் பண்ணி ஈக்குவல் டு ஆபரேட்டருக்கு அப்புறம் நீங்க டிஃபால்ட்டா என்ன இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா, இந்த கேஸ் யாராச்சும் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதாவது நேம் சொல்லி கூப்பிடாம ஓய் அப்படின்னு கூப்பிட்டோம்னா அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன போட்டுக்கும், ஸோ நம்மளதான் கூப்பிடுறாங்க அப்படின்றது நமக்கு என்ன பண்ணும், தெளிவா தெரியும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பாராமீட்டர். ஓகே, வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இந்த டிஃபால்ட் பாராமீட்டர் நீங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். மேல சொன்ன எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ரெகுலரா 99% யூஸ் பண்ண போறது ஏரோ ஃபங்க்ஷன் தான். ஓகே, அதனால நோ ப்ராப்ளம். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் சின்டாக்ஸுமே ரொம்ப சின்னது. ஓகே, தென் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்ட் பாராமீட்டர். ஸோ இந்த இடத்துக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் பாராமீட்டர்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க ரெஸ்ட் பாராமீட்டர் allow a function to accept an indefinite number of argument as an array. ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க என்ன பண்ண முடியும், ஸோ ஒரு லேக்ஸ் ஆஃப் பாராமீட்டர் சென்ட் பண்ண முடியுமா, கண்டிப்பா சென்ட் பண்ண முடியும் ப்ரோ. அப்ப லேக்ஸ் ஆஃப் பாராமீட்டர் நான் ABCDEFG HIJK அப்போ 26 தான் ப்ரோ இருக்கு, நான் அவ்வளவுதானே ப்ரோ போட முடியும். அப்ப லேக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் நான் போடணுமா ப்ரோ? நோ நீடட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட டாட் 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 ட்ரிபிள் டாட், ஓகே, followed by any variable name. Okay, so any name. Okay, அது variable name சொல்ல முடியாது, it's a parameter. Okay, then இங்க நம்ம என்ன பண்ண போறோம், அந்த parameter name கொடுத்துறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நம்ம ஒரு calculation பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். so we are going to calculate இங்க இருக்க values. Okay, என்ன பண்றோம், in this example we defining a function sum. sumன்ற ஒரு function,
that takes any number of argument using rest parameter. அப்ப ஒரு அரேல மொத்த டேட்டா வருது மொத்தமா. ஓகே, தென் இங்க so we use loop to iterate over the rest parameter. அப்ப இண்டெக்ஸ் வைஸா ஒண்ணா நம்ம என்ன பண்ண போறோம், லூப் பண்ணிட்டு தென் அது எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம், சம் பண்ண போறோம். பண்ணிட்டு டோட்டல் அப்படியே ரிட்டர்ன் பண்ண போறோம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்றோம். ஓகே, சோ நார்மலா இது என்ன ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்த்த உடனே, ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு நேம் இருக்கு, நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் இப்ப சிம்பிள் இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. கான்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு நான் என்ன பண்றேன், அந்த ஃபங்க்ஷன் நேமை ஈக்குவேட் பண்றேன். ஓகே, கால் பண்றேன், அந்த ஃபங்க்ஷன் எங்க கால் பண்றனோ அதை ஈக்குவேட் பண்றேன். ஃபங்க்ஷன்ன்றது ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீ கிரியேட் பண்ணிடு, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா அதை கால் பண்ணா மட்டும்தான் வேலை செய்யும். ஓகே, சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சம் 1, 2, 3, 4, 5. இப்ப இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, லெட் டோட்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன், சோ அசைன் பண்றேன். ஓகேவா, ஃபார் லூப்ல எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியலைசேஷன் பண்ணுவோம். இந்த இடத்துக்கிட்ட தான் பண்ணணும், நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அதுக்குன்ட்டு இந்த லெட்டை தூக்கிடாதீங்க, டோட்டலா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, லெட் டோட்டல் ஈக்குவல் டு 0ன்ட்டு மேல கால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடத்துக்கிட்ட லெட்ன்ட்டு என்ன பண்ணிருக்காங்க, அசைன் பண்ணிருக்காங்க வேற. ஓகேவா, சோ இது வேற இது வேற, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட ஒரு டம்மி வேரியபிள் நம்ம போட்டு வச்சுக்கிட்டு அதுல டிஃபால்ட்டா 0 அப்படின்ற ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, சோ இங்க ஒரு நம்பரா எடுத்து ஐட்ரேட் பண்ணி அந்த வேரியபிள்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ணிக்க போறோம். 1 + 2 தென் சம்திங் கிடைக்கும் இல்லையா, 3 அப்படின்றது. தென் 3 + அடுத்த வர வேல்யூ, அடுத்தது ஒரு வேல்யூ கிடைக்கும், அது கூட அடுத்த வர வேல்யூ பிளஸ் பண்ணி அது ஒரு வேல்யூ கிடைக்கும். சோ இந்த மாதிரி பண்ண போறோம். இதை நம்ம என்ன பண்ண போறோம், மேல போயிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வேல்யூ இது, இந்த வேல்யூ இது அப்படின்ட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா, சோ இதுதான் இங்க நடக்க போகுது. இங்க நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபார் இன் லூப் பார்த்தோம், ஃபார் ஆஃப் லூப் பார்த்தோம், ஃபார் ஈச் லூப் பார்த்தோம். ஃபார் இன் லூப் ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ண, ஃபார் ஆஃப் லூப்பும் ஃபார் ஈச் லூப்பும் அரேவை ஐட்ரேட் பண்ண. ஓகேவா, தென் இந்த இடத்துக்கிட்ட ப்ரோ என்ன ப்ரோ டோட்டல் போட்டீங்க, ஓகே அது என்ன பிளஸ் ஈக்குவல் டு, அதாவது டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் நம்பர். ஓகே, தென் சிம்பிள். இந்த லாஜிக்க இன்ஹேண்டா உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களே சொல்லுங்களேன், யார் இந்த லாஜிக் சொல்ல போறது, ஐ வில் கைட் யூ. தப்பு பண்ணா எனி வாலண்டியர், சொல்லுங்க. தப்பே கிடையாது, தப்பு பண்ணா நான் கைட் பண்றேன். பரவாயில்ல. ஓகே சத்யா, சூப்பர், வெல் டன். ஓகே, கோ ஹெட் சத்யா. ஓகே, சோ அப்ப ஒரு வேரியபிள் இருக்கு, டம்மி வேரியபிள். இந்த இடத்துல டோட்டல், இந்த டோட்டல் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். சோ ஏன்னா இந்த டோட்டல் இந்த இடத்துக்கிட்ட எதுவும் பண்ண போறது இல்ல, இது ரிட்டர்ன் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கு டோட்டலாவும் இது வர போறது இல்ல. ஓகே, சோ இட்ஸ் a different result. ஓகே, இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுறது டோட்டல் வேல்யூ மட்டும் தான். இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆக போகுது. அப்ப இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும், இது டோட்டல் பண்ண ரிசல்ட்டோட வேல்யூ இருக்கும். அந்த ரிசல்ட் இங்க என்ன பண்ணிருக்கோம், ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், சோ அதை கன்சோல் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா, அவுட்புட்டும் தெரியுது உங்களுக்கு. சோ ஈஸியா உங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஜஸ்ட் பாருங்களேன். சோ இந்த இடத்துக்கிட்ட 0 வேல்யூ இருக்கு. ஃபார் ஆஃப் என்ன பண்ண போகுது, ஃபார் ஆஃப் ஐட்ரேட் பண்ண போகுது. சோ ஒரு இண்டெக்ஸா லெட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். அப்ப இதுதான் நம்பர்ஸ். இந்த இடத்துக்கு என்ன இருக்க போகுது, ஒரு அரேல. கோ ஹெட் மா. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, நான் திரும்பி சொல்றீங்களா? சொல்றேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, சிம்பிள். சோ ஃபர்ஸ்ட் குழம்ப வேணாம். என்ன அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்றதுல என்ன இருக்கும் சொல்லுங்க, சம் அரே ஆஃப் வேல்யூ, கமா செப்பரேட்டட் அரே ஆஃப் வேல்யூஸ். இது ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா, சோ ஒரு அரேல 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட a கமா b கமா c கமா d கமா e அப்படின்னு போட்டாலும் ஒண்ணுதான், டாட் 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 நம்பர்ஸ்னு போட்டாலும் ஒண்ணுதான். இதுதான் ரெஸ்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துக்கிட்ட ஒருவேளை டேட்டா பேஸ்ல இருந்து நாளைக்கு ஒரு 100 அரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 எம்ப்ளாயி டேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 எம்ப்ளாயி டேட்டாவில சோ யார் வந்து அதிக பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தென் அங்க இது நமக்கு தேவைப்படும். ஒரு இதுவா ஐட்ரேட் பண்ணி அவங்களோட பெர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஸோ எல்லா பெர்சன்டேஜும் மேட்ச் ஆகும். யாரு வந்து ஹையரா இருக்காங்க, இப்போ 90% மேல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பிரிண்ட் பண்ணும் போது அப்ப 90% மேல இருக்கவங்க மட்டும் பிரிண்ட் ஆவாங்க.
எப்படியும் அதுல ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு ரிவார்டு கொடுக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இந்த நீங்க இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கு, என்ன வேல்யூஸ்மா இருக்கு, இது ஒரு பாராமீட்டர், இதுக்கு என்ன ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்றோம், நீ சொல்லலாம் மூவ் பண்ண முடியாது. அமைதியா இருந்தா நானும் அமைதியா இருப்பேன். சோ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குன்னா 1 2 3 4 5 இல்லையா? தென் இப்ப ஃபார் லெட் நம்பர் ஆஃப் நம்பர் அப்படின்னா என்னது, இண்டெக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இந்த இடத்துக்கிட்ட நம்பர்ஸ்னு ஒரு அரே இருக்கு. லெட் அரே ஈக்குவல் டு சம் ஸ்கொயர் பிராக்கெட்ல 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு. அப்ப இண்டெக்ஸ் ஆஃப் நம்பர்னு சொல்லலாம், ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, சோ என்ன இருக்கு, ஒரு பஞ்சா ஒரு டேட்டா இருக்கு, அதுல ஒரு இண்டெக்ஸா ஒரு டேட்டாவை நான் கால் பண்ண போறேன், அவ்வளவுதான், சிம்பிள். சோ நம்பர் ஆஃப் நம்பர் போது ஃபர்ஸ்ட் என்ன வரும், இந்த இடத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரும் 1. ஓகே, இந்த நம்பர்ஸ்ல என்ன இருக்கு 1 2 3 4 5, ஆனா இங்க என்ன வரப்போகுது, 1 வரப்போகுது. டோட்டல், இப்ப இந்த டோட்டல் என்ன இருக்கு 0. டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் நம்பர். இப்ப சொல்லுங்க 0 ஈக்குவல் டு, அதாவது இங்க டோட்டல் இருக்கு, இந்த இடத்துல டோட்டல் வேரியபிள் என்ன பண்ணுது, அப்டேட் ஆக போகுது. இப்ப டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் நம்பர். ஓகே, டோட்டலோட வேல்யூ என்னது 0, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ என்னது 1. 0 பிளஸ் 1 1. 1. அப்ப இது 1 அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா, 1 அப்டேட் ஆயிடுச்சு. தென் அடுத்த இண்டெக்ஸ் வரும். ஓகே, சோ 2. இப்ப டோட்டலோட வேல்யூ என்னது, டோட்டல் பிளஸ் நம்பர் 1. அப்ப 1 பிளஸ் 2 3. அப்ப இங்க என்ன அப்டேட் ஆக போகுது, 3 அப்டேட் ஆக போகுது. சோ டோட்டலோட வேல்யூ இப்ப ரைட் நவ் 3. இப்ப சொல்லுங்க அடுத்தது என்ன வரப்போகுது, 3 வரப்போகுது. ஓகே, இப்ப ஆல்ரெடி இங்க 3 இருக்கு, 3 பிளஸ் 3 6. அப்ப இந்த வேல்யூ 6 இருக்கும். ஓகே, தென் அடுத்து என்ன இண்டெக்ஸ் வரப்போகுது 4. அப்ப இங்க ஆல்ரெடி 4 பிளஸ் 3 ஆல்ரெடி 6 6 பிளஸ் 3 9. ஓகே, சோ இப்போ இங்க 9 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 5 வரப்போகுது. ஓகே, சம்திங் மிஸ் பண்ணிட்டோமா, 6 plus 4 na? ஓகே 6 plus 4 10. ஓகே 10. தென் அதுக்கப்புறம் கடைசியா என்ன வரப்போகுது 5 எடுக்கிறோம், 5 வரப்போகுது. அப்ப 6 plus 4 10 இருந்தா 10 plus 5 15. ஓகேவா, சிம்பிள். இங்க என்ன லாஜிக் அப்படின்னும் போது ஒண்ணுமே இல்ல, ஒரு இண்டெக்ஸா எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுறோம் அந்த இண்டெக்ஸை, ஏற்கனவே இருக்க இங்க வேல்யூ கூட ஒரு இண்டெக்ஸ் ஆட் பண்ணிடுறோம், தென் அதை இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்த இண்டெக்ஸ் எடுக்கிறோம், இங்க இருக்க வேல்யூ கூட அடுத்த இண்டெக்ஸ் ஆட் பண்றோம், தென் அதை இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து வர இண்டெக்ஸை இங்க இருக்க வேல்யூ கூட ஆட் பண்றோம், தென் அதை இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், இது ஒரு ப்ராசஸ். ஓகேவா, இது இப்படி போயிட்டே இருக்கும் அடுத்து. சோ இங்க நீங்க என்ன மாதிரியான லாஜிக் வேணா எழுதிக்கலாம், ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துக்கு லெட் 90% அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இங்க வர்ற வேல்யூஸ் எல்லாமே அவுட் ஆஃப் 100க்கு இருக்கு. சோ எம்ப்ளாயிஸ் டேட்டா. ஓகே, சோ 90க்கு அபோவ் இருக்க எம்ப்ளாயோட நேமை மட்டும் என்ன பண்றீங்க, செக்ரிகேட் பண்றீங்க. ஓகே, இங்க ஒரு அரேல போட்டு நீங்க என்ன பண்றீங்க, அரேல புஷ் பண்றீங்க ஒரு மெத்தட் போட்டு. ஓகேவா, சோ 90% இருக்கா, இந்தா நீ அரேக்குள்ள போ. 90% கம்மியா இருக்கா, இந்தா நீ ரிஜெக்டட். எல்ஸ் வந்து எல்ஸ் பிளாக் குள்ள போயிடுவாங்க. இஃப் பிளாக் குள்ள போனா அரேக்கு புஷ் பண்ணிடுவாங்க. இஃப்ல வந்து ஒரு புஷ் போட்டிருப்பீங்க, எல்ஸ்ல வந்து என்ன போட்டிருப்பீங்க, அப்படியே எதுவுமே எழுதாம விட்டுருப்பீங்க. ஓகேவா, சோ இதுதான் வேலை. இப்ப என்னன்னா 90% மேல இருக்கவங்க மட்டும் அந்த அரேல புஷ் ஆயிடுவாங்க. இப்ப அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த அரேவை பிரிண்ட் பண்ண சொல்ல என்ன நடக்கும், 90% அபோவ் இருக்க எல்லா எம்ப்ளாயோட நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, சோ இதுதான் கான்செப்ட், இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா இட்ஸ் ஈஸி. ஓகே, கான்செப்ட் இஸ் ஈஸி. இப்போ நான் அந்த லாஜிக் சொல்லி தரல, ஃபங்க்ஷனா சொல்லி தரேன். இங்க ஃபங்க்ஷன் வித் ரெஸ்ட் பாராமீட்டர்னா என்ன அப்படின்றதுதான் கான்செப்ட். ஓகேவா, சோ மல்டிபிள் டேட்டாவை நம்மளால என்ன பண்ண முடியும், ஆர்குமெண்ட்டை ஒரே ஒரு சிங்கிள் பாராமீட்டருக்கு புஷ் பண்ண முடியும் அப்படின்னா எஸ் முடியும். அதுக்காக நம்ம ரெஸ்ட் பாராமீட்டர் இங்க யூஸ் பண்ணுவோம். அப்ப ரெஸ்ட்னா என்னது, ரிமைனிங். சோ எல்லாத்தையும் என்ன பண்ணு, எடுத்துட்டு போயிட்டு ஒரே இதுக்கு கொட்டு அப்படின்னு அர்த்தம், முடிஞ்சிருச்சு. ஓகேவா, சரி. இதுல டவுட் இருக்கதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லல. லைவா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்ல நமக்கு என்ன ஆகும், அந்த டவுட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, தென் சோ இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு ஓவர்வியூ. ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். சோ ஃபங்க்ஷன்னா இட்ஸ் ஆட்டோமேஷன் ப்ராசஸ். ஓகே, ஃபங்க்ஷன் அப்படின்னா இட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட். சோ ஃபங்க்ஷன் அப்படின்னா இட்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்.
ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்னா இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் கோட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ப இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு நீ எழுதி வச்சுட்டேன்னா ஒரு லாஜிக்கு, அந்த லாஜிக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பாராமீட்டர் இருக்கும், அதுதான் வழி. அந்த பாராமீட்டருக்கு ஒரு ஆர்குமெண்ட்டை சென்ட் பண்ணலாம், மல்டிபிள் ஆர்குமெண்ட்டை சென்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு பாராமீட்டருக்கு மல்டிபிள் ஆர்குமெண்ட்டை சென்ட் பண்ணலாம், இல்ல பல பாராமீட்டருக்கு பல ஆர்குமெண்ட்டை சென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பல பாராமீட்டருக்கு சென்ட் பண்றீங்கன்னா ஒரு 4 பாராமீட்டர் இருக்குன்னா நீங்க 4 வேல்யூ தான் சென்ட் பண்ணணும். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும். சோ இங்க நீங்க அந்த மாதிரி சென்ட் பண்ண சொல்ல அந்த பாராமீட்டருக்கு நீங்க சென்ட் பண்ணக்கூடிய வேல்யூவை நீங்க உள்ள யூஸ் பண்ணி லாஜிக்கை என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். நீங்க ஒன்ஸ் அந்த லாஜிக்கை நல்லா டெவலப் பண்ணீங்க அப்படின்னா சோ இட் டூ சம்திங் அண்ட் ரிட்டர்ன் சம்திங். ஓகே, சோ அந்த ரிட்டர்ன் ஆன வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்படிதான் என்ன ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஏஜ் கால்குலேட்டர். ஓகே, சோ எவ்ரி லாஜிக் இஸ் இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஓகே, இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது கூட ஃபங்க்ஷன் கூட ஃபார் லுப், வைல் லுப், டு வைல் லுப், ஃபாரின் லுப், ஃபார் ஆஃப் லுப், ஃபார் ஈச் லுப், ஸோ இஃப், எல்ஸ், ஸ்விட்ச் கேஸ், தென் டெர்னரி. ஸோ இதெல்லாம் எல்ஸ் இஃப் விட்டுட்டோமா, இதெல்லாம் லாஜிக்ஸ். இது கூட சேர்ந்துதான் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பாரிசன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இதுவுமே ஒர்க் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன்ல சேர்ந்து ஒரு லாஜிக்கை நம்ம பில்ட் பண்ண போறோம். அந்த லாஜிக்கை நம்ம ஃபங்க்ஷன்ல ஸ்டோர் பண்ண போறோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எப்பயாவது நம்ம டேட்டா சென்ட் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆயிட்டு நம்ம என்ன பண்ண போகுது, ஒரு ரிசல்ட்டை நமக்கு ரிட்டர்ன் த்ரோ பண்ண போகுது. அந்த இதை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான் கான்செப்ட். ஃபங்க்ஷன் போது அவ்வளவுதான் கான்செப்ட். இதுல ஃபங்க்ஷன் நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுத்தா அது நேம்டு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்னா அந்த நேம் எடுத்துட்டு வேரியபிளுக்கு அந்த நேம் கொடுத்து ஸோ ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணா அது ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். தென் ஏரோ ஃபங்க்ஷன், சிம்பிள் ஏரோ மாதிரி இருக்கும், அதான் ஏரோ ஃபங்க்ஷன். ஓகே, தென் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ, ரிட்டர்ன் கீவேர்டு இருந்தாலே ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பாராமீட்டர். ஃபங்க்ஷனுக்கு டிஃபால்ட்டாவே ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பாராமீட்டர். அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்ட் பாராமீட்டர், அந்த டாட் 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 அப்படின்றத பார்த்துட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் இருக்காருப்பா, நம்ம எவ்வளவு டேட்டா கொடுத்தாலும் ஒரு ஒரே ஆளே சமாளிப்பாருப்பா அப்படின்றதான் அந்த ரெஸ்ட் பாராமீட்டர். ஓகேவா, தட்ஸ் இட் அபவுட் த ஃபங்க்ஷன். ஓகே, அவ்வளவுதான். கூல். ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அடுத்தடுத்து ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போக போறது எல்லாமே கான்செப்ட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தியரிட்டிக்கலா இருக்கும். ஓகே, தென் இது வரைக்கும் ஒரு லாஜிக்கா அப்படி போயிட்டு இருந்ததுல இதுக்கப்புறம் லாஜிக் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். தென் எப்ப இந்த லாஜிக் திரும்பி ஆரம்பிக்கும் அப்படின்னும் போது ரியல் டைம் சினாரியோ. நான் சொன்னேன் இல்லையா, இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ பிஎம்ஐ கால்குலேஷன் வெப்சைட், இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ ஃபினான்ஸ் கால்குலேஷன் வெப்சைட், இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ பேங்க் செக்டார், இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சம் லாஜிக், கம் அப் வித் சம் ஐடியா. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு லாஜிக்ல ஒர்க் அவுட் பண்ண சொல்ல இது திரும்பியும் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அதனால குழி தோண்டி புதைச்சிடாதீங்க, இப்பயே என்ன பண்ணுங்க, படிங்க. ஓகேவா, படிக்கிறத அப்படியே விட்டுறாதீங்க. இன்னைக்கு படிக்கிறத இன்னைக்கே விட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு படிக்கிறத இன்னைக்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த நாளைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அது திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷன்ன்றது ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஓகேவா, லைஃப்ல ஆஸ் அ டெவலப்பரா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்க 10-15 ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அது ஒரே ஃபங்க்ஷன் ஏரோ ஃபங்க்ஷனா தான் இருக்க போகுது, இருந்தாலுமே அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ண போறீங்க. அதனால நீங்க என்ன சொல்றேன், இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு இந்த 6 ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யும். ஸோ இன்டர்வியூல வந்து ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா நான் எப்படி வந்து பதில் சொல்றது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பாராமீட்டர் நம்ம கொடுக்க முடியும், ஸோ என்னென்ன ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணலாம், எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், மல்டிபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாமா முடியாதா, ரெஸ்ட் பாராமீட்டர்னா என்ன, ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பாராமீட்டர்னா என்ன, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா என்ன, நேம்டு ஃபங்க்ஷனுக்கும் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்பாங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா, தட்ஸ் இட். இப்படிதான் குழப்புவாங்க. ஓகே, ஸோ எதுவும் குழம்பாம எல்லாத்துலயும் ஒரு ஒரு லைன் கொடுத்துருப்பேன். இந்த 6 லைன் 6 ஃபங்க்ஷனுக்கும் படிச்சிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் சிம்பிள். ஓகே, இட்ஸ் சிம்பிள். ஒரே ஒரு வாட்டி 6 ஃபங்க்ஷனையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி இதுல இருக்க அவுட்புட் எடுத்தாலே போதும். நீங்க வந்து அப்படி இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணி எடுக்கணும்னு அவசியமே இல்லை, நான் வந்து சொல்லித்தரேன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகே, ஒன்ஸ் வி கோயிங் டு மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் டாபிக்ஸ். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அசிங்க், ஃபெட்ச், ஓகே, இதெல்லாம் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறம் we are going to build a wonderful website. Okay, so dynamic website, huge website, large website, then we are going to handle that kind of logics. Okay, that's cool, right? ஸோ பேக் எண்ட் டேட்டா சென்ட் பண்ண போறோம், சேவ் பண்ண போறோம், சைன் இன் பண்ண போறோம், லாக் அவுட் பண்ண போறோம், செக்யூரிட்டி வைக்க போறோம். ஸோ எல்லாமே நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ பொறுமையா இருங்க. ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இட்ஸ் 75% completed, just 25%. Okay, give me a 7 more days, then it's complete. Okay, cool. ப்ராக்டிஸ் 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 அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை முடிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அடுத்த செக்ஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ டியூ.